வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஎஃப் பணத்தை எளிதாக எடுக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா பிஎஃப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட சம்பளத்தில் பார்த்திங்கன்னா 12% பார்த்திங்கன்னா பிஎஃப் பணம் அப்படிங்கிற மாதிரி பிடிப்பாங்க. உங்களோட பேசிக் சம்பளத்துலேருந்து அந்த பணம் பார்த்திங்கன்னா உங்களோட வங்கி கணக்கில் சேமித்து வைக்கப்படும். அது பார்த்திங்கன்னா உங்களோட தேவைக்கு ஏற்ப மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அதற்கு நம்ம சலான் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். அது இல்லாமல் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணால் அது வரத்துக்கு 20 நாள் 30 நாள் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி முழு அமௌண்ட்டை நம்மளால் எடுக்க முடியாது. இப்போ இபிஎஃப்ஓ அதாவது பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், அந்த நிறுவனம் அதாவது பார்த்திங்கன்னா அரசாங்கத்தோட அந்த தொழிலாளர்களோட பிஎஃப் பணத்தை எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எளிய சேவையாக இந்த ஜனவரி 2025 அறிவிச்சிருக்காங்க. ஏடிஎம் மூலியமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட பிஎஃப் பணத்தை உங்களோட ஏடிஎம் கார்டு மூலியமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட பிஎஃப் பணத்தில் 80%, அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1,00,000 ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு 80,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் பிஎஃப் பணம் எடுத்துக்கலாம். 20,000 ரூபாய் எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிஎஃப் ஃபுல் அமௌண்ட்டு நீங்கள் எடுக்க முடியாது. எடுத்தால் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிருங்கிறதுனால 80% உங்களோட பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏடிஎம் மூலியமாகவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் நீங்கள் உங்கள் பிஎஃப் பணத்தை எப்போனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதற்காக நீங்கள் அலைய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. இந்த ஏடிஎம் கார்டு மாதிரி இபிஎஃப்ஓ ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டை வச்சு தான் நம்ம எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.